ஹலோ மக்களே 318வது எபிசோட்ல போயிடலாம். எபிசோட்ல வாட்டர் சவுண்ட் தான் காட்டுறாங்க. எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஜோரோவோ ஒரு பக்கம் வந்து ஸ்வாடு அங்கே போய்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா அவனோட ஸ்வாடு வந்து ரஸ்ட் ஃபுட்டால போயிருந்திருக்கும். அதனால ஒவ்வொரு கடையா போய் ஸ்வாடு எங்கெல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். இதுல ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா ஜோரோக்கு 2 பசங்க வழி காமிச்சிருப்பாங்கல்ல, அந்த பசங்க இப்ப முன்னாடி தான் வந்து நின்றுகிட்டு இருக்காங்க. வழி சொன்னதுக்கு நன்றிடான்னு சொல்லிட்டு அப்போ ஜோரோ போய் இருந்திருப்பான். இப்போ அந்த பசங்க திரும்பி ஜோரோ பார்த்துட்டாங்க. ஜோரோ எங்களோட பிக் பிரதரா நீங்க இருக்கீங்களான்னு சொல்லிட்டு ஜோரோட்ட வந்து கத்துறானுங்க. ஜோரோ ஷாக்கில் நின்றுகிட்டு இருக்கான். நான் ஏன்டா உங்க பிரதரா இருக்கணும் சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காம, உங்க கூட எல்லாம் இருக்கிறதுக்கு ஆசையே கிடையாதுன்னு சொல்றான். நீங்க மெரன் அடிச்சதை நாங்க பார்த்தோம், அதுல உண்மையிலே நாங்க இம்ப்ரெஸ் ஆயிட்டோம். அதனாலதான் நீங்க பிக் பிரதர் இருக்கீங்களா, நான் தான் மைக்கேல், என்னோட பேரு ஹோச்சல்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து நின்றுகிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு பாட்டு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா ஜோரோ மதிக்காம கிராஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கான். நீங்க எங்க போறீங்களோ உங்களை நான் கூட்டு போறேன், அது எங்களோட வேலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்க நான் எங்கேயும் போகல, நான் உங்களுக்கு பிக் பிரதரும் இருக்க ஆசைப்படலன்னு சொல்றான் ஜோரோ. என்னை விட்டு நீங்க போங்கடான்னு சொல்லிட்டு இருக்கான். ஒரு பக்கம் நீங்க ஸ்வாட் தானே வாங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆல்ரெடி ஒரு ஸ்வாட் ஷாப்புக்கு போயிட்டு வந்துட்டா, என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் வேணா நீங்க வந்து செகண்ட் ஹேண்ட் ஸ்டோருக்கு போங்களேன், அங்க நிறைய ஸ்வாட் கிடைக்கும்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கானுங்க. வாங்க நான் காட்டுறேன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க அவனுங்க. சரி அதெல்லாம் ஓகே தான்டா, ஆனா நீங்க எல்லாம் வந்து எனக்கு பிரதர்லாம் கிடையாது சொல்றாங்க. ஓகே பிரதர்னு சொல்றானுங்க. அதுக்கும் பைரட் கண்டர் ஜோரோ வாரடா வழிய விடுங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே போறானுங்க. மக்கள் எல்லாம் பயந்து ஒதுங்கி போய் நின்றுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஸ்வாட் கடைக்கு வரான். அங்க ஃபுல்லா செகண்ட் ஹேண்ட் ஸ்வாடா தான் இருக்கு. ஆனா திறந்து பாக்குறாங்க எல்லாமே ரஸ்ட் ஆகி போய் தான் இருக்கு. அதுக்கப்புறம் 2 பேரும் நடந்து போறானுங்க. இங்க பாருங்கடா 2 பசங்க படிக்காம ஊர் சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. இவங்க பேரண்ட்ஸ் இவங்களுக்கு எதுவுமே சொல்லி கொடுக்கல போலுக்கு, அது இவங்க அம்மான்னு சொல்ல ஆரம்பிக்காங்க. ஆனா இதெல்லாம் ஜோரோ கவனிச்சுக்கிட்டே இருக்கான். இந்த பசங்க வெளியே தான் நின்றுகிட்டு இருக்கானுங்க. ஒவ்வொரு கடைக்கே கூட்டு போறானுங்க அவனுங்க. இதுல ஒரு பக்கம் 2 பேரும் வரானுங்க. டேய் ஜோரோ பத்தினடா முறைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த பசங்க கத்துறானுங்க. கத்துறோன்னு பயந்துட்டு ஓடுறானுங்க. இவனுக்கு எதுக்குடா இந்த வேலைலாம் பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஜோரோவே முழிக்கிறான். இந்த பைரட் தானடா நம்ம ஐஸ்பர்க்கை காப்பாத்துனாங்க, இவங்க நம்ம வில்லேஜோட ஹீரோன்னு நினைச்சோம், அது தப்பா போச்சுன்னு சொல்றானுங்க ஊர் மக்கள்லாம். டேய் கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு சொல்றான் ஜோரோ. இந்த டவுன் பீப்புளை பத்தி எதுவும் யோசிக்காதீங்க, இவனுக்கு எதுவுமே கிடையாதுன்னு சொல்றானுங்க. உங்களுக்குமே அறிவு கிடையாதுன்னு சொல்லிட்டு ஜோரோ போறான். பார்த்தா ஜோரோ அந்த பசங்களை பிடிச்சி கத்தி விடுறான். டே அங்க பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஜோரோ கத்துறான். என்னத்த பாக்கணும்னு சொல்லிட்டு முன்னாடி வரானுங்க. பார்த்தா அதுக்குள்ள ஜோரோ அங்கிருந்து வேகமா ஓடுறான். இவனுக்கு கண்ணிலே நம்ம மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனா எங்கதான் ஓடினாலும் அந்த பசங்க முன்னாடி வந்து நிக்கிறானுங்க. மிரண்டு திரும்பியும் ஓடுறான். எங்கேயுமே போட மாட்டேங்கானுங்க. நம்மளுக்கு சும்மாவே வழி தெரியாது, ஆனா ஓடிக்கிட்டே இருக்கான் ஜோரோ. எல்லா பக்கம் பிக் ப்ரோன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வரானுங்க. ஆனா எங்க போனாலும் ஜோரோ முன்னாடி வந்து அசால்ட்டா வந்து நிக்கிறானுங்க. எங்கள்ட்ட இருந்து தப்பிக்கலாம் முடியாது, எங்களுக்கு இங்க ஊர்ல எல்லா வழியும் தெரியும் சொல்றான். சடனா மண்டையை பிடிச்சி ஒரு சாய்க்கிறான். சாச்சு முடிச்சு 2 செகண்ட் கழிச்சு சடனா பின்னாடி இருந்து யாரோ ஒரு ஆள் வந்து அடிக்கிறாங்க. நீ யாருன்னு சொல்லிட்டு ஜோரோ கத்துறான். என் குழந்தைங்கள கை வச்சலடா, அதான்டா நான் உன்ட கேட்க வந்தேன்னு சொல்றா ஒருத்தி. பார்த்தா பாக்கே பிரம்மாண்டமா இருக்கா. என்னடா இவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்குன்னு சொல்லிட்டு ஜோரோ முழிக்கிறான். ஸ்பெஷல் அட்டாக் பேம் பேம் டொர்னடோ, என் பசங்களே அடிக்கிறேன்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு வராவா. அம்மா இவர் எதுவும் பண்ணிடாதீங்க, இவர் தான் நியூ பிக் பிரதர்னு சொல்லிட்டு கத்துறானுங்க அவனுங்க. என்னடா என்னோட பசங்க மேல ஏதாவது தப்பு பண்ணீங்க, உங்க கதையை முடிச்சுன்னு சொல்லிட்டு அவங்க பசங்களே தலையில ஒரு போடு போடுறாவா. அடே என்னோட பசங்க வந்து நியூ பிக் பிரதரை வந்து கண்டுபிடிச்சாங்களா, இது போதுன்னு சொல்றான் அவங்க அம்மா. நான்லாம் ஒன்னும் பிக் பிரதர்லாம் கிடையாதுன்னு சொல்றான் ஜோரோ. இதுல ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா பின்னாடி ஒரு 8 குழந்தைங்க வருதுங்க. இதுல கை குழந்தை வர 3. டே இதாண்டா நம்ம புது பிக் பிரதர், இவர் நல்லா பாத்துக்கோங்க, இவர் ஒரு ஸ்வாட்ஸ்மேன் சொல்றாங்க. எல்லாம் சின்னதா இருக்குங்க. உங்களோட பிக் பிரதர்லாம் நான் கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் ஜோரோ. அக்கோலகள்ல ஏக பிரச்சனை வந்துருச்சு, வாடா சீக்கிரம் ரிப்பேர் பண்ணுன்னு சொல்லிட்டு ஜோரோ இழுத்துட்டு போய்கிட்டு இருக்கானுங்க. ஜோரோவும் எதுவும் பேசாம அவங்க கூட அப்படி நடந்து போய்கிட்டு இருக்கான். என்ன நடக்குன்னு அவனுக்கே தெரியல. ஆனா போற இடத்துல டீ எல்லாம் குடிச்சு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். சரிடா இது என்னடா உடஞ்ச பொருளா கிடக்குன்னு சொல்லிட்டு ஜோரோ கட்டுக்கிட்டு இருக்கான். இது வந்து எங்க அம்மா கலெக்ட் பண்ணது, ஹார்பர்ல என்ன வேஸ்ட் பொருளா இருக்கோ அதெல்லாம் நாங்க வித்து சரி பண்ணி நாங்க இங்க இருந்து சாப்பிட்டுக்கிடுவோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க. சரிடா நீங்க வந்து டீ கொடுத்துக்கு ரொம்ப நன்றி, நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பிக் ப்ரோ நீங்க எது ஹெல்ப் பண்ணலன்னு சொல்லி கேக்குறாங்க. பார்த்தா பேசிக்கிறதுல மேலந்து ஒரு குழந்தை அப்படி சாயுது. ஜோரோ அந்த குழந்தையை காப்பாத்துறான். சடனா பால் பாட்டில் எல்லாம் வந்து ஜோரோ கையில கொடுக்குறானுங்க. நீங்க இதை கொடுங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் வந்து பால் கொடுக்க ஆரம்பிச்சு அந்த குழந்தைக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு என்ஜாய் பண்றாங்க. இவன் என் மேல யூரின் போயிட்டான்னு சொல்லிட்டு ஜோரோ கத்துறான். அதை ஏன்டா கொடுடா நான் பார்த்துன்னு சொல்லிட்டு டயப்பர் எல்லாம் மாத்தி விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஜோரோ வச்சு வேலை பாக்குறாங்க. சரிடா இதை நீ போட்டுக்கோடா, இந்த குழந்தைய நீ கேர் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைய ஜோரோ கையில கொடுத்துட்டு கிளம்புறானுங்க அவனுங்க. ஜோரோவோ முழிக்கிறான். இதுல ஒரு குழந்தை என்னன்னு பார்த்தா கீழே வரைஞ்சுக்கலாம் இருக்கு. ஜோரோ மூஞ்சிலையும் வரையுது. மைக்கில் ஏதாச்சும் இதை பண்ணடான்னு சொல்லிட்டு ஜோரோ கத்திக்கிட்டு இருக்கான். பார்த்தா ஒவ்வொரு குழந்தையும் மேல இருந்து வருது, கீழ இருந்து வருது. எல்லா குழந்தைகளையும் ஜோரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். எனக்கு எதுக்குடா இந்த வேலைன்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தா உள்ள போய் வைக்கலான்னு போறான். பார்த்தா உள்ள குழந்தைங்க எல்லாம் வந்து எல்லா துணியையும் மடிச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ரூமை பார்த்துட்டான். இங்க இருங்கடான்னு சொல்லிட்டு தூக்கி போடுறான் அந்த பசங்களை. ஜோரோ அந்த 3 பசங்களையும் தொட்டில தூக்கி போடுறான். டே நல்லபடியா இங்க இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அப்படி இந்த அம்மா போய் பாக்குறான். அவன் என்னோட ஷர்ட்டை கொடுங்கன்னு சொல்லிட்டு கட்டிக்கிட்டு இருக்கான். என்னோட ட்ரெஸ்ஸை கொடுங்க, இங்க இருந்து போக போறேன்னு சொல்றான். என்னடா இங்க இருந்து போக போறியா, நீங்க இருக்கலன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆமா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வெயிட் பண்றாங்க, நான் போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டேய் ஃபேமிலி முக்கியமா ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஆரம்பிக்கா. நீங்களே என் ஃபேமிலியே கிடையாது, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு முக்கியம்னு சொல்றான். நம்மளுக்குலாம் ரத்த சொந்தமும் கிடையாது ஒண்ணு கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னது ரத்த சொந்தம்லாம் கிடையாதா, அதெல்லாம் எவன்டா கேட்டா, ரத்த சொந்தம் இருந்தாதான் சொந்தமா இருக்கணும்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காவா. சடனா ஒரு 3 வராங்க. இன்னைக்கு இந்த பிரச்சனையை முடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. நேத்திக்கு வந்து இன்னைக்கு
ஷாப்பிங்க்கு வந்தேன், ஒரு காசு பே பண்ண மாட்டேங்கிங்க, சீக்கிரம் பே பண்ணுங்கன்னு சொல்றாங்க. டேய் இவன் யாருடா புது ஆளு அந்த வீட்டுக்குள்ளன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. ஆமா புது ஆளு தான் சொல்றாங்க. நீ எவ்வளவு வேணா காசு பண்ணி அதை அப்படியே திரும்பி கொடுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். அது மாதிரி இப்ப ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்ட் விழுந்துருச்சு, வட்டி விழுந்தாலும் அந்த வட்டியும் பணத்தையும் சேர்த்து கொடுன்னு சொல்லிட்டு கத்துறானுங்க ஒரு பக்கம். நாளா பே பண்ண மாட்டேன், வேணா நீ பே பண்ணிக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அந்த அம்மா. என்ன பேசுறன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் அவன். சரி இப்ப நீ எதுக்கு பே பண்ண மாட்டேங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, இதெல்லாம் உன்னோட உண்மையான குடும்பம் கிடையாது அப்படிதானு சொல்லிட்டு நக்கலா சிரிக்கான். என்னடா பேசணும்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் அவா. ஆமா இவன் சொன்ன மாதிரி அங்க இருக்க எல்லாருமே ஒரே மாதிரி இல்ல, எல்லாருமே டிஃபரெண்டா தான் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஜோரா பாத்துக்கிட்டு இருக்கான். அதுக்குள்ள இந்த லேடி அடிச்சு பறக்கூடுதா. ஏ பாட்டி என்ன எதுக்கு அடிக்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என் குடும்பத்தை பத்தி பேசினா நொறுக்கி எரிஞ்சிடும் சொல்லிட்டு அடிக்கலான்னு போறதுக்குள்ள ஜோரோ சோட வச்சு துப்பாக்கியை வெட்டி வீசிட்டான். வாங்கட போலங்கிறது போன்னு சொல்லிட்டு வேகமா போய்கிட்டு இருக்காங்க. பிக் ப்ரோ உண்மையில் நீங்க வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வராங்க. உங்க அம்மாவை நீ பெருமைப்படுத்திட்டேன்னு சொல்லிட்டு ஜோரோ முன்னாடி வந்துட்டு இருக்கா. சரி வாங்க நம்ம ஷாப்பிங் போலான்னு சொல்லிட்டு. ஷாப்பிங் போறீங்களான்னு சொல்லிட்டு ஜோரோ முடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆமாடா வா போலான்னு சொல்றாங்க ஒரு பக்கம். அதுக்கப்புறம் அங்க ஒருத்தன் அடிபட்டாமல, அவன் ஸ்ட்ரெயிட்டா ஒரு ஆள்கிட்ட வந்துட்டு இருக்கான். என்னடா எனக்கு எது வேலை வச்சுக்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா யாருன்னே அது தெரியல. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தா பர்ச்சேஸ் பண்ண போயிட்டாங்க. ஒவ்வொரு கடையிலேயே மிரட்டி வாங்குறானுங்க. என்னடா இவ்வளவான பிரைஸ் வச்சிருக்கீங்க, கொஞ்சம் குறைச்சு கொடுக்கடான்னு சொல்லிட்டு. இதுல ஒரு பக்கம் ஜோரோ 3 பசங்களையும் தூக்கி வச்சிருக்கான். சாஞ்சி அங்க நடந்து வந்துகிட்டு இருக்கான். இவன் முன்னாடி மாட்டோம் நம்ம கதை முடிஞ்சிருன்னு சொல்லிட்டு போய் ஒளிஞ்சு நின்றுகிட்டு இருக்கான் ஜோரோ. அதுக்கப்புறம் சாஞ்சியோ பொருள் அப்படியே பர்ச்சேஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கான். ஜோரோ வந்து வேகமா ஓடுறான். இவன் கண்ணில் மாட்டிட்டோம் நம்ம அசிங்க போட்டுறோம்னு சொல்லிட்டு. இதுல கொக்கரோ பட்டி வேற வாரா, அங்கெங்கயும் ஓடிக்கிட்டே இருக்கான். இவ்வளவு தூரம் வந்துட்டு சொல்லிட்டு பாக்குறான். இதுல ஒரு பக்கம் ஜாம்பாய் எல்லாரும் அங்கதான் இருக்கான். லூஃபி சோப்பரு எல்லாத்தையும் பார்த்துட்டான். நான் எக்ஸாஸ்டேட்டா, இனிமேல் நான் எங்கேயும் போக போறதுன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம். என்னடா உன்னோட நேரம் ரொம்ப மோசமா இருக்க மாதிரி இருக்கு போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. ஆமா அதை எப்படி சொல்ல முடியும்னு சொல்லிட்டு திரும்புறான். அப்பதான் ரோபின் பார்த்துட்டா. சடனா ரோபின் பிடிச்சி தள்ளுறான். இது யார்ட்டையும் சொல்லிடாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரோபின் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு நாமியோ கத்திட்டு அங்கேயும் நடந்து போய்கிட்டு இருக்கா. கவலைப்படாத, உன்னோட சீக்கிரட் என்கிட்டே இருக்கும், வேற யார்ட்டே இருக்காது, இது உனக்கு அழகாவும் இருக்குன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காவா. அந்த பசங்களையே தலை தொங்க போட்டு நடந்து போய்கிட்டு இருக்கான். போதும் இந்த பசங்களை புடின்னு சொல்லிட்டு கையில தூக்கி கொடுக்குறான். சரி என்ன நீ வீட்டுக்கு போக போறியா, நான் கீயை தரேன், டாய்லெட் எல்லாம் கிளீன் பண்ணிருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. இல்ல நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போக போறேன், உன் கூட நீ இருக்க போறேன்னு சொல்றான் ஜோரோ. இப்படிலாம் பேசாதன்னு சொல்றாவா. உங்க அம்மாட்ட எப்படி நீ பேசணும்னு சொல்லிட்டு கத்துறாவா. நீ எல்லாம் என் அம்மா கிடையாது ஒண்ணு கிடையாது சொல்லிட்டு ஜோரோ கத்துறான். மோஸ்கட்டுன்னு வர சொல்றாங்க. என்னால மோஸ்கட் கிடையாடா, போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு டாட்டா காமிச்சிட்டு போய்கிட்டே இருக்கான் ஜோரோ அங்க இருந்து. டே எல்டர் ஸ்டேஷன்களா மைக்கிள் ஹோய்க்கிள் அவனை போய் கூட்டு வாங்கடான்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். சரின்னு சொல்லிட்டு போறாங்க. இதுல ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா அப்பல அடி வாங்கிட்டு போனானுங்கல்ல, அவனுக்கு திரும்பி வந்துட்டானுங்க. உன் பாடி கடை உன்னை விட்டு போயிட்டாங்க போலுக்கு, உன் கதையை முடிக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க ஒரு பக்கம். டே ஹோய்க்கிள் சீக்கிரம் போய் நம்ம பிக் ப்ரோ கூட்டு விடான்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு ஹோய்க்கிள் வேகமா போய்கிட்டு இருக்கான். இதுல ஒரு பக்கம் ஜோரோ தான் காட்டுறாங்க. அவன் என்னன்னு பார்த்தா தனியா வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த சின்ன பசங்களை பத்தி தான் யோசிக்கிறான். நாளா உங்க ஃபேமிலி கிடையாது, நீங்க எல்லாம் ரத்த சொந்தமும் கிடையாது சொல்லிருப்பான் ஜோரோ. அங்க நடந்து எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். உடனே ஹோய்க்கிள் வேற வேகமா வரான். பிக் ப்ரோ நம்ம அம்மா வந்து பெரிய பிரச்சனை மாட்டிக்கிட்டாங்க, அந்த டெப்ட் கலெக்டர் எல்லாம் வந்துட்டானுங்கன்னு சொல்லிட்டு. அந்த லேடி எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிடுவாடா, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றான் ஜோரோ. இல்ல இந்த வாட்டி ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். இது நிறைய பேர் இருக்காங்களான்னு சொல்லிட்டு ஜோரோ ஷாக் ஆகுறான். பில்டிங் மேல எல்லாரும் வந்து நின்னுக்கிட்டு இருக்காங்க. இந்த வாட்டி உன் கதையை முடிக்க போறேன்னு சொல்லி டெப்ட் கலெக்டர் வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். நான் ஆள வர கொடுத்துருக்கேன், அவன் வர உனக்கு பாடம் போகட்டும்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம். இவர் தான் பிக் ஹெல்மெட் பைரட் கிங் மிகாசுகி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் 36 மில்லியன் பெரி பவுண்டில உள்ளவர்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். டே குழந்தைகள் தள்ளிப்பாங்க, இதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு சொல்றாங்க அவங்க அம்மா. இவர் வந்து கலிலா கம்பெனிக்கு போனாரு, அவர் ஷிப்பை ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனா அவனுக்கு அடிச்சு பறக்க விட்டானுங்க. அந்த ஷிப்பை ரிப்பேர் பண்றதுக்காண்டி தான் இப்ப ஏன்ட்ட நின்று வேலை பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்றான். சடனா தலையில ஒரு போடு போடுறான். இதெல்லாம் யாரடா கேட்டான்னு சொல்லிட்டு, இதை ஏன்ட்ட விடு, இவளை நான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன் ஒரு பக்கம். எங்களோட சண்டைக்கா வரேன்னு சொல்லிட்டு மிக சுக்கி கிடைக்கிட்டு இருக்கான். என் தலைமையில 36 மில்லியன் பெரி பவுண்டி இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. சடனா அம்மா பிக் பாம் டொர்னடோன்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு வரான். இதுல ஜோரோவோ ஜெட்டு மாதிரி ஓடி வந்துகிட்டு இருக்கான். அவங்க அம்மாவோட வெப்பனெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டான். அம்மா ப்ரொடெக்ட் பண்ண பசங்களும் முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்காங்க. டே நீ பின்னாடி போக கூடாது, நான் பாத்துக்கிட்டு சொல்லிட்டு, நம்ம ஃபேமிலி தானே, நான் இருக்கேன் அம்மான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க. பிக் ப்ரோ அங்க பாருங்கன்னு சொல்றாங்க. பார்த்தா எல்லாரும் சேர்ந்து வந்து அவங்க அம்மா அடிச்சு நொறுக்கலான்னு வராங்க, பசங்களையும் நொறுக்கி எரியலன்னு வராங்க. அம்மான்னு சொல்லிட்டு பாஞ்சிட்டு வராங்க. பார்த்தா ஜோரோ உள்ள இறங்கி அடிச்சு பறக்க விட்டான். டே நீல எனக்கு ஒரு ஆளே கிடையாதுன்னு சொல்லிட்டு 72 பவுண்ட் ஃபீனிக்ஸ் ஸ்வாட்னு சொல்லிட்டு ஒரு போடு போடுறான். கேப்டன் மிகசுக்கி பறந்துட்டான். அடிச்சு எல்லாத்தையும் பறக்க விட்டான். வோல்டர் ஸ்டேஷன் முன்னாடி வேற பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இருக்கான் அம்மா. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்றாங்க, நான் இங்க இருந்து போக போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளோட ஃபேமிலிஸ் மாதிரி நினைக்கேன், அதான் நீ போக போறேன்னு நினைக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்கறா. அவனும் ஆமான்னு சொல்றான். இதை ஏன்டா நீ முதல்ல சொல்லுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா, இதை சொல்ல எங்க விட்டுன்னு சொல்லிட்டு ஜோரும் சண்டை போடுறான். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தா குட் பை சொல்லிட்டு
சொல்லிட்டு கிளம்புறான். நீ இவ்வளவு நேரம் வந்து என் குடும்பத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, நல்லபடியா பார்த்து போயிட்டோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க. பிக் ப்ரோ பார்த்து போயிட்டோன்னு சொல்லிட்டு டாடா காமிச்சாலே வாங்கிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு போறான் அவன். போவதடா இருன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கத்திக்கிட்டு இருக்கா. ஆனா ஜோரோ ஓடிக்கிட்டே இருக்கான் திரும்பியும். அப்பாட நான் இவ்வளவு தூரம் வந்துட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். ஆனா அவங்க அம்மா எதையோ தூக்கிட்டு வேகமா ஓடி வரா. டேய் முட்டாளு, உன்னோட ஷர்ட்டை வந்து நீ மறந்துட்டு போயிட்டடா, இதை வாங்கிக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஒரு பக்கம். அவ வேண்டாம் வேண்டாம் எனக்கு எது வேண்டாம்னு சொல்லிட்டு ஜோரோ வேகமா ஓடுறான். அதோட எபிசோட் முடியாது. கிட்ட எபிசோட் சந்திப்போம். மறந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டன் கம்பறாங்க. See you, bye.